அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பெரும் கிருபையால் நாம் அனைவரும் இன்று இங்கே கூடியிருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்முடைய இந்த ஒன்று கூடலை கபூல் செய்வானாக. அன்பானவர்களே, அழகு என்பது மனிதன் எக்காலத்திலும் ஆசைப்படக்கூடிய ஒன்று. கண்ணாடிக்கு முன்னால் நிற்கும்போது தன் முகம் கொஞ்சம் ஜொலிக்க வேண்டும் என்றும், மற்றவர்கள் முன்னிலையில் நல்ல ஐஸ்வர்யத்தோடு பொலிவோடும் இருக்க வேண்டும் என்றும் ஆசைப்படாதவர் யாரும் இருக்க மாட்டார்கள். அதற்காக பலவிதமான கிரீம்களையும் மருந்துகளையும் முயற்சி செய்பவர்கள்தான் நம்மில் பலர். ஆனால் மேலே பூசும் பூச்சுகளுக்கும் பவுடர்களுக்கும் அப்பால் நம்முடைய முகத்திற்கு ஒருபோதும் அழியாத ஒரு பிரகாசம் இருக்கிறது. அந்த பிரகாசம் அல்லது அந்த நூர், அது அல்லாஹ் நமக்கு வழங்குவதாகும். அது கிடைத்துவிட்டால் பிறகு அந்த முகத்தை பார்ப்பவர்களுக்கு உள்ளத்தில் ஒரு விதமான குளிர்ச்சியும் மரியாதையும் தோன்றும். மகான்கள் தங்கள் வாழ்க்கையிலிருந்தும் இஸ்லாமிய வரலாற்றிலிருந்தும் நமக்கு கற்றுத்தந்த அழகு அதிகரிப்பதற்கான சில அற்புதமான வழிகளை பற்றித்தான் இன்று நாம் பேசவிருக்கிறோம். இது வெறும் அழகு குறிப்பு மட்டுமல்ல, நம்முடைய ஈமானையும் மறுமையையும் சீர்திருத்தும் அமல்களாகும். நம்முடைய முகத்தில் ஐஸ்வர்யமும் அழகும் வருவதற்கு மகான்கள் 4 முக்கியமான விஷயங்களை நமக்கு சொல்லித் தந்துள்ளார்கள். அதில் முதலாவது நம்முடைய காலை பொழுதை சரிப்படுத்துவது. இன்னும் தெளிவாகச் சொன்னால் அதிகாலை நேரத்து குளிப்பு. நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஃபஜர் நேரம் என்பது இயற்கையே விழித்தெழும் நேரம். அந்த நேரத்தில் சோம்பலை ஒதுக்கி வைத்துவிட்டு, குளிர் நேரமாக இருந்தாலும் கூட அல்லாஹுக்காக எழுந்து குளிப்பது ஒரு பெரிய தியாகம்தான். ஆனால் அந்த தியாகத்திற்கு மகத்தான கூலி இருக்கிறது. ஃபஜர் நேரத்தில் எழுந்து குளிப்பதை வழக்கமாக்கிக் கொண்டால் அது நம் உடலுக்கு பெரிய சுகத்தை தரும். உடல் ரீதியான புத்துணர்ச்சி மட்டுமல்ல, அது நம் முகத்திற்கு ஒரு தனி லாவண்யத்தையும் அழகையும் தருகிறது. தூக்க கலக்கம் இல்லாத தெளிவான தேஜஸ் உள்ள முகத்தோடுதான் அந்த நபர் அன்றைய நாளை தொடங்குவார். அந்த குளியல் மூலம் உடல் சுத்தமாகும்போது மனம் விழிக்கிறது. அந்த விழிப்புணர்வு முகத்தில் வெளிப்படும். இரண்டாவதாக, மிக முக்கியமான விஷயம் நம்முடைய உடலையும் உள்ளத்தையும் சுத்தப்படுத்துவதாகும். அன்பானவர்களே, அகம் பாவம் முகத்தில் தெரியும் என்று சொல்வார்களே, அது சும்மா ஒரு வார்த்தையல்ல. நம்முடைய உள்ளத்தில் பொறாமையோ பகையோ விரோதமோ கரைகளோ இருந்தால் நாம் எவ்வளவு விலையுயர்ந்த மேக்கப் போட்டாலும் அந்த முகத்தில் ஒரு இருள் நிழலாடிக் கொண்டுதான் இருக்கும். மாறாக உடல் அசுத்தங்களிலிருந்து நீங்கி உள்ளம் அல்லாஹ்வின் நினைவால் சுத்தமாகிவிட்டால் நம்முடைய மனம் ஒரு தெளிந்த கண்ணாடி போல ஜொலிக்கத் தொடங்கும். மனம் ஜொலித்தால் அதன் பிரதிபலிப்பு முகத்தில் தெரியும். ஈமானின் ஒரு ஒளி அல்லது ஒரு நூர் அந்த முகத்தில் குடிகொள்ளும். அதுதான் உண்மையான அழகு. கரைகள் இல்லாத உள்ளம் கொண்டவரின் முகத்தை பார்த்தாலே நமக்கு ஒரு அமைதி கிடைக்கும். அந்த அமைதிதான் உண்மையான அழகு. இனி மூன்றாவதாக, மகான்கள் சொல்லித்தரும் ஒரு ரகசியம் இருக்கிறது. அது ஒரு திக்ராகும். அல்லாஹ்வின் அழகான திருநாமங்களில் ஒன்று அது. யா நூர் யா அல்லாஹ். பிரகாசம் அல்லது ஒளி என்பதுதான் நூர் என்பதன் பொருள். வானங்கள் மற்றும் பூமியின் பிரகாசமான ரப்பிடம் நாம் ஒளியை கேட்கிறோம். இந்த திக்ர், அதாவது யா நூர் யா அல்லாஹ் என்பதை தினமும் 256 முறையோ அல்லது அதற்கு அதிகமாகவோ மன தூய்மையோடு பொருளறிந்து ஓத நாம் முயற்சி செய்ய வேண்டும். யா அல்லாஹ், என் உள்ளத்திலும் என் கபரிலும் என் முகத்திலும் நீ ஒளியை நிரப்புவாயாக என்ற ஆசையோடு இந்த திக்ரை வழக்கமாக்கினால் நிச்சயமாக அது இதயத்தில் ஒரு பெரிய பிரகாசத்தை உண்டாக்கும். இதயத்தில் அந்த ஒளி நிரம்பினால் பிறகு அது வெளியே பிரவாகம் எடுக்கும். அது முகத்தில் பிரதிபலித்து முக அழகும் தேஜஸும் அதிகரிக்க காரணம் அமையும். அல்லாஹ்வின் நூர் முகத்தில் கிடைத்த பெற்ற ஒருவரை விட அழகானவர் வேறு யார் இருக்க முடியும்? நான்காவதாக, நம் முகத்தில் அற்புதமான மாற்றத்தை கொண்டு வரும் ஒரு வணக்கம் இருக்கிறது. அதுதான் தஹஜ்ஜுத் தொழுகை. உலகம் முழுவதும் போர்த்தி மூடி உறங்கும் நள்ளிரவில் அல்லாஹ்வை பயந்து அவனை நேசித்து குளிர்ந்த நீரில் உழு செய்து தொழுகின்றவரின் முகம் பகல் வெளிச்சத்தில் சூரியனைப் போல ஜொலிக்கும் என்று மகான்கள் சொல்கிறார்கள். இமாம் கஸ்ஸாலி ரலியல்லாஹு அன்ஹு உள்ளிட்ட மகான்கள் இந்த விஷயத்தை மிக முக்கியமாக குறிப்பிட்டுள்ளார்கள். இரவில் எழுந்து தஹஜ்ஜுத் தொழுபவர்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய ஒளியிலிருந்து ஒரு சிறு பகுதியை கொடுக்கிறான். அல்லாஹ் அவனது ஒளியிலிருந்து கொடுத்தால் பிறகு அந்த முகத்திற்கு ஒரு தனி அழகு வந்துவிடும். அது சிவப்பு நிறமோ தோலின் நிறமோ அல்ல, அது ஒரு விதமான ஈர்ப்பு சக்தி. மக்கள் அவர்களை காணும்போது மரியாதை கொள்வார்கள். அவர்களின் வார்த்தைகளுக்கு மதிப்பிருக்கும். இரவின் தனிமையில் அல்லாஹுவோடு உரையாடுபவர்களுக்கு அவன் கொடுக்கும் பரிசுதான் அது.
நாம் மேலே சொன்ன இந்த 4 விஷயங்களையும் நம் வாழ்க்கையில் கொண்டு வந்தால் இன்ஷா அல்லாஹ் நம் முகத்திலும் வாழ்க்கையிலும் பெரிய மாற்றங்கள் நிகழும். ஆனால் இதுடன் நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய, பல நேரங்களில் நாம் மறந்து போகின்ற ஒரு விஷயம் கூட இருக்கிறது. நாம் கஷ்டப்பட்டு உருவாக்கிய இந்த முகப்பொலிவை கெடுப்பதற்கு ஒரே ஒரு விஷயம் போதும். அது பொய் சொல்வதாகும். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் மகனுக்கு வழங்கிய உபதேசங்களில் இதை காணலாம். பொய் சொல்வது முகத்தின் பொலிவை கெடுத்துவிடும் என்று மகானான லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் எச்சரிக்கை செய்கிறார்கள். வாய்மை, அதாவது உண்மை பேசுவதுதான் முகத்திற்கு பிரகாசத்தை தரும். பொய் சொல்லும் வனனின் முகத்திலிருந்து அந்த ஈமானின் ஒளி அணைந்து போய்விடும். அதனால் நாம் எவ்வளவுதான் வணக்க வழிபாடுகள் செய்தாலும் நாவை பேணாவிட்டால், பொய் சொன்னால் அது நம் முகத்தை இருளில் தள்ளிவிடும். அன்பான சகோதரர்களே, நம்முடைய உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் பௌர்ணமி நிலவைப் போல ஜொலித்தது என்று சஹாபிகள் வர்ணிப்பார்கள். அந்த ஜொலிப்பு அன்னரின் உள்ள தூய்மைக்கும் வாய்மைக்கும் வணக்க வழிபாடுகளுக்கும் சாட்சியாக இருந்தது. நாமும் அந்த வழியை பின்பற்றுவோம். அதிகாலை குளியலும் உள்ள தூய்மையும், யா நூர் என்ற திக்ரும் தஹஜ்ஜுத் தொழுகையும் வழக்கமாக்கி பொய்யிலிருந்து முழுமையாக விலகி அல்லாஹ் விரும்பக்கூடிய உண்மையான அழகுக்குச் சொந்தக்காரர்களாக மாற நாம் முயற்சி செய்வோம். அல்லாஹ் அதற்கு நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. நம்முடைய முகத்திலும் உள்ளத்திலும் அல்லாஹ் அவனது நூரை பிரகாசிக்கச் செய்வானாக. ஆமீன்.